ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் இருக்கிற குட் நியூஸ் நான் சொல்லிடுறேங்க. கவர்மெண்ட் தரப்புலேருந்து, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், கவர்மெண்ட் தரப்புலேருந்து எந்த ஸ்கீமுக்கு நம்ம அப்ளை பண்ணாலும், ஸோ பணம் வரத்து சம்மந்தப்பட்ட ஸ்கீமாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லா ஸ்கீமுமே அப்ளிகபிள் ஆகும். அதனால் இந்த ஒரு ப்ராசஸை எல்லாருமே செக் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஆதார் கார்டு கூட உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக லிங்க் ஆகிருக்கா இல்லையான்றது செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு தான் நம்பர் 1 ஐடென்டிட்டி, ஓகேங்களா, நம்ம எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் ஐடென்டிட்டியை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செக் பண்ணி கரெக்டாக இருக்கான்றதை ஒன்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஹலோ வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு கூட நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கு, சப்போஸ் லிங்க் ஆகிருக்கா இல்லையான்றதை நம்ம மொபைல் மூலிமா 2 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அந்த மெத்தட் தாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு கூகுள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. கூகுள் சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப் பண்ணணுன்னா, கூகுள் சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் டைப் பண்ணிங்கன்னா UIDAIன்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்றே ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் இன்டர்ஃபேஸ் இது போல் தாங்க இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அது மேலே நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போதுங்க, இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். நான் இங்கிலீஷ் கொடுத்ததும் நெக்ஸ்ட் பேஜ் இது போல் வருதுங்க. இது கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா கெட் ஆதார்ன்ட்டு இருக்கு பாருங்கள். அது கீழே டவுன்லோட் ஆதார்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் நார்மல் இன்டர்ஃபேஸ் இது போல் தாங்க இருக்கும். லாகின்ட்டு இருக்குது இல்லையா சென்டர், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணுற போல் இருக்கும். என்டர் பண்ணிவிட்டு அந்த கேப்சாவை இதில் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபின்ட்டு இருக்குது பாருங்கள் கீழே பாக்ஸில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ண போல் இருக்கும். இதுதான் இப்போ இருக்கிற ப்ராசஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் என்டர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்து கேப்சாவை என்டர் பண்ணிக்கிறேன். கேப்சாவை கரெக்டாக கொடுங்க, இல்லைன்னா லாகின் ஆகாது. பார்த்து கரெக்டாக கொடுத்துட்டு லாகின் வித் ஓடிபின்னு கொடுக்குறேன். இது வந்துடுச்சு பாருங்கள் ஓடிபி. ஸோ இந்த ஓடிபியை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்ததும் லைனாக இது போல் தாங்க ஆப்ஷன்ஸ் வரும். இதில் கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா பேங்க் சீயிங் ஸ்டேட்டஸ்ன்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 8 போட்டு அந்த பாக்ஸில் 8ன்ட்டு போட்டு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஆதார் இன் ஐஃபன் போட்டு பேங்க் மேப்பிங் பி டன்ன்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதாரோட கடைசி ஒரு 4 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பேங்க்கு எந்த பேங்க் லிங்க் ஆகிருக்குன்னு அந்த பேங்க்கோட நேம் கொடுத்துருப்பாங்க. பேங்க்கு சீயிங் ஸ்டேட்டஸ்ன்ட்டு இருக்குது பாருங்கள். அதில் வந்து ஆக்டிவேட்டுன்ட்டு இருக்குது பாருங்கள். அதனால் இப்போ வரைக்கும் உங்களுடைய ஆதார் எண்ணும் கூட லிங்காக இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவேட்டில் தான் இருக்குன்றதை இதிலே கொடுத்துட்டாங்க. இதை பார்த்தே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் மெத்தட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க.